ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ஸ்காண்டினேவியன் ட்ரிப்பை பற்றின வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது நாள் நாங்கள் பார்த்த பிளேசஸ் பற்றி தான். ஃபஸ்ட்டு 2 நாள் கோப்பன்ஹேகன் சிட்டியில் தங்கியிருந்து 3வது நாள் நாங்கள் டென்மார்க்கில் இருந்து ஸ்வீடன் நாட்டுக்கு போயிட்டோம். காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்துச்சி எல்லோரும் ரெடியாகி 6:30 மணிக்கெலாம் ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுதான் கோப்பன்ஹேகன் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இருந்து ஸ்வீடன் நாட்டுடைய தலைநகரான ஸ்டாக்ஹோம் தான் நாங்கள் போனோம். அந்த ட்ராவல்குரிய டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கும் பொழுதே எஸ்ஜே அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி புக்கிங் பண்ணிட்டோம். ஆனால் ரிசர்வ் பண்ணும்போது ஒரே ட்ரெயின்லேயே கோப்பன்ஹேகன் சிட்டியில் இருந்து ஸ்டாக்ஹோம் போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நேற்று ஈவினிங் எங்களுக்கு வந்த மெயிலில் எங்களுடைய ட்ரிப்பை அவங்க ரீஷெடியூல் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. இந்த மெயிலில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கோப்பன்ஹேகன்லேருந்து ஸ்டாக்ஹோம் போகிற டைரக்ட் ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக கோப்பன்ஹேகன் சிட்டியில் 7:45க்கு கிளம்புற காரல்ஸ்க்ரோனா போகிற ட்ரெயினில் ஏறி மால்மோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து 9 மணிக்கு ஸ்வீடன் போகிற ட்ரெயினில் ஏறிக்கோங்க அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. சரியாக 7:45 மணிக்கு அந்த காரல்ஸ்க்ரோனா போகிற ட்ரெயின் வரும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளேயில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ நாங்கள் மால்மோ போகும்போது கேப்சர் பண்ணது. ரயில் பயணித்த இந்த வழித்தடத்தை பற்றி நான் இந்த இடத்துல கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த வழித்தடத்தை தான் ஸ்காண்டினேவியாவுடைய கட்டமைப்பில் ஒரு முக்கியமான சாதனையாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இதுவே 24 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டென்மார்க்லேருந்து ஸ்வீடன் நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சது 55 நிமிஷமாவது நீங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு 15 நிமிஷம்தான் ஆகும். அதுக்கு காரணம் இந்த ஒரிசன் லிங்கிற கடல்வெளி பாதை தான். இந்த பால்டிக் கடலுக்கு மேலே ஒரு பாலம் போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்த கடலுடைய குறைந்தபட்ச ஆழமே பார்த்தீங்க அப்படின்னா 55 மீட்டர். வருஷத்தில் பாதி நாள் கடலுடைய மேற்பகுதியை பனி மூடி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பயணிக்கிற கப்பல்களுக்கு இந்த இடத்துல போடப்படுற பாலத்தினால எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. இப்படி பல சவால்கள் இருக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு பாலத்தை போடணும் அப்படின்னு நினச்சதே பெரிய விஷயம். அதை இவங்க அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சாதனை அப்படின்னு சொல்கிறத விட வேறு எதுவும் சொல்ல முடியாது. 16 கிலோமீட்டரில் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு பாலம் போட முடியாது. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடலில் 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு ஐலாண்டை உண்டு பண்ணிட்டாங்க. இந்த ஐலாண்டோடைய பேர் பெப்பர்ஹோம். டென்மார்க்கில் கோப்பன்ஹேகன்லேருந்து அந்த பெப்பர்ஹோம் வரைக்கும் ஒரு 3.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை போட்டாங்க. இந்த சுரங்கப்பாதையோட அகலம் பார்த்திங்கன்னா 40 மீட்டர். உலகத்திலேயே அகலமான கடல்வழி பாதை இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுரங்கப்பாதையில் 2 ரயில்வே ட்ராக்கு, ஒரு சர்வீஸ் டனல், அது போக ஒரு 4 லேன் டிராஃபிக்கும் இருக்குது. இந்த மாதிரியான சீ டனலை இப்போ தான் இந்தியாவில் இந்த வருஷம் மும்பையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 15 நிமிஷத்தில் நாங்கள் ஸ்வீடன் ரீச் ஆகிட்டோம். வீடியோ எடுத்துருக்கேன் நான், பரவாயில்லையா? ஹாய், நாங்கள் இப்போ மால்மோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். இங்கேருந்து எங்களுக்கு ட்ரெயின் 9:07க்கு ஸ்டாக்ஹோம் போகிற ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்ஹோம். நீங்கள் எங்கேயும் பிரிண்ட் அவுட் போடவே தேவையில்லை. சாஃப்ட் காப்பி வச்சுருந்தாலே போதும். அதில் அந்த கேரியேஜ் நம்பரும் சீட் நம்பரும் மென்ஷன் பண்ணியே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டாக்ஹோம் போகிற ட்ரெயினுக்கு ஒரு 1 hour இருக்கிறதுனால நாங்கள் காஃபி ஷாப் போனோம். இதுதான் ஸ்வீடன் நாட்டினுடைய கொடி. ப்ளூ எல்லோ காம்பினேஷனில் இருக்கும். இங்கே காஃபி, டீ, சாக்லேட், மில்க் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஷின் தான் இருக்கும்.
லாங்குவேஜ் வந்து ஸ்வீடிஷ் மட்டும்தான் வருது. இங்கிலீஷ் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் சரியாக பார்க்கல. பேமெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இங்கிலீஷில் வருதோ, பேமெண்ட் ஸ்டெப்பே மொத்தமே இங்கிலீஷில் வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு இந்த மிஷின் காஃபி டீ வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு சுக்குமல்லி காஃபி கூட குடிச்சிடுவேன். ஆனால் இந்த வெதருக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை. இது வந்து ஏதாச்சும் ஒரு ஹாட்டாக வந்து குடிச்சிட்டே இருக்கணும் போல தோணுது. வேறு இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப எதுவும் பெருசாக சாப்பிடல. சரியான டயத்தில் வந்துருச்சு. ஏறிட்டோம். 6.5 hours ட்ராவல் பண்ணணும். ட்ரெயின் ஜப்பானில் பார்த்த மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த கேரேஜில் ஏறதுக்கு ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்தளவு நீளமாக இல்லை. ஏறி கொஞ்ச நேரத்தில் அங்கேயும் வந்து பிஸ்ட்ரோ கஃபேக்கு போயிட்டோம். ட்ரெயினில் இருக்கிற கஃபே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது பிஸ்ட்ரோ கஃபேல யாருமே இல்லை. நம்மளே ஏதாவது பே பண்ணிவிட்டு இதில் உள்ளதை எடுத்துக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச், மஃபின்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ் இருக்குது. ஆனால் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். காஃபி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் காஃபி ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. இதுவே நீங்கள் டீ செலக்ட் பண்ணுறதா இருந்தால் வெண்ணி தண்ணி மட்டும்தான் வரும். சிங்காரவேலன் படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி நம்மளே எல்லாத்தையும் கலந்து போட்டுக்கணும். அந்த வெண்ணி தண்ணியில் இந்த க்ரீம் நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் இந்த டீ பேக் இருக்கும், அதை நம்ம டிப் பண்ணி டீ மேக் பண்ணிக்க விடுதான். ஒரு க்ரீம் பாக்கெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் பத்தாது. நம்மளாம் வந்துட்டு திக்காக காஃபி குடிச்சு பழகணும் இல்லையா? இங்கே வந்துட்டு 2-3 க்ரீம் பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹிந்தியில் வந்துட்டு சீனி வந்து சாக்கரை அப்படிம்பாங்க, இங்கே வந்து சோப்பு அப்படிங்கிறாங்க. இந்த காஃபி டீ வந்து ஆக்சுவலாக நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. ப்ராப்பராக ஒரு விஷயம் செய்ய மறக்காதீங்க. அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஒரு 6.5 மணி நேரம் ட்ராவல். 6.5 மணி நேரம் மட்டுமல்ல, 24 மணி நேரம் கூட இந்த மாதிரி ட்ரெயினில் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே சமயத்தில் ஜன்னல் வழியாக ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்க்குற காட்சி வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்குது. எத்தனை லேக்ஸ் வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு என்னால் கவுண்ட் பண்ணவே முடியல. ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட், இந்த பைன் மரங்கள் இருந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸு. நிறையா அக்ரிகல்ச்சரல் லேண்டும் இருந்தது. ஆனால் நல்ல பசுமையாக இருந்தது பார்க்குற எல்லா இடமுமே. ஸ்வீடன் நாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிகமான ஏரிகளை கொண்ட நாடு வந்து ஸ்வீடன். அதாவது வேர்ல்டுலேயே அதிகமான ஏரிகள் உள்ள நாடுகளோட பட்டியலில் ஸ்வீடன் வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. வெறும் 2 ஏக்கருக்கு அதிகமான அந்த ஏரியா உள்ள ஏரி மட்டுமே 97,500 இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஸ்டாக்ஹோம் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஃபைனலாக இந்த ட்ரெயினில் வந்து நம்ம இப்போ ஸ்வீடன் வந்து இறங்கியாச்சு. கொஞ்சம் வந்து ட்ரெயின் வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1:40க்கு தான் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ டைரெக்டாக நாங்கள் இப்போ வந்து ரூம் போயிடலாம். ஏன்னா 2 o'clock ரூம் ப்ரொவைட் பண்ணுறதுனால ரூம்லேயே போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாச்சும் ஒரு நேச்சர் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. எந்த பக்கமாக வெளியே போனால் நாங்கள் எங்களுடைய ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்றது சரியாக தெரியல. சுற்றிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸிட் போனோம். அதில் வந்துட்டு அந்த பக்கம் ஹோட்டல் இல்லை. அப்புறம் திருப்பி நாங்கள் உள்ளே வந்துட்டு திருப்பி வேறு ஒரு எக்ஸிட் வழியாக வெளியே போயிட்டுருக்கோம். இதுவே நாங்கள் ஜப்பான் போனப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ண உடனே நார்த் எக்ஸிட் வழியாக வெளியில் போகணுமா, சவுத் எக்ஸிட் வழியாக வெளியில் போகணுமா, அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் வந்து ஒரு 2:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சின்ன ரூம். நீங்கள் பாருங்கள் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னா. பெட்டு வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, சிங்கிள் பெட்டு. கரெக்டாக ஒரு ஆள் படுக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் சத்தியமாக படுக்கிறது கஷ்டம். நல்ல வேலை இங்கே வந்து ஜன்னல் இல்லை. ஜன்னல் இருந்தால் நைட் வந்து கொஞ்சம் வெளிச்சம் எப்படி இருந்தாலும் வரதான் செய்யுது. அதனால தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பெரிய லக்கேஜாக இந்த மாதிரி ஒரு 3 கொண்டு வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் ரூமில் வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம்.
4 பேருக்கு. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறது ஸ்டோன் ஹோட்டல், ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு. இங்கே நாங்கள் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம். 2 ரூமுக்கு சேர்த்து எவ்வளவு பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,245 ரூபா. அதாவது 2,961 ஸ்வீடிஷ் க்ரோனர் வந்து நாங்கள் பே பண்ணோம். 7.85 rupees ஈக்குவல் டு 1 ஸ்வீடிஷ் க்ரோனர். டேனிஷ் க்ரோனரும் நார்வே க்ரோனரும் சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்டு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கர பசி காலையில் இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் இதே தான் வந்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ நேராக வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகலாம், அதுக்கப்புறம் ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ரூம்லேருந்து கிளம்பும் பொழுது வழக்கம் போல் இந்த தடிமனான ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் எல்லாரும் வந்து வெளியில் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அந்த வெதர் வந்து இல்லை. டென்மார்க்கில் வந்துட்டு பயங்கர கூலாக இருந்துச்சு. அந்த ஜாக்கெட்டை வந்து ஒரு செகண்ட் கூட எங்களால் கலட்டவே முடியல. ஆனால் இங்கே இப்போ வந்து ஹாட்டாக இருக்குது, தெரியல ஃபுல் டேயே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா, காற்றடிக்கும் போது நல்லா குளிர் தெரியுது, ஜாக்கெட்டை கலட்ட முடியல. ஆனால் காற்று நின்றுச்சுன்னா செம ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து போடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இங்கேயும் வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தனி ரோடு, நடக்கிறவங்களுக்கு தனி ரோடு. இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு இதையே பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் பிரமிப்போட உச்சகட்டமாக என்னோட கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வாத்து அதோட குஞ்சுகளோட ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை வந்து என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா நானுமே அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். உடனடியாக காரை வந்து 2 பக்கமும் நிப்பாட்டிட்டாங்க. இத்தனைக்கும் ரெட் சிக்னல் இல்லை அந்த இடத்துல. அந்த வாத்து கூட்டங்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் டிராஃபிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. பாம்பேல எல்லாம் வெளியில் ஒரு ஈவினிங் போல் வாக்கிங் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ரோடை வந்து கிராஸ் பண்ணணும். ஒரு ஹெவி டிராஃபிக் ரோடு அது. அதை கிராஸ் பண்ணி போயிட்டு வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த ரோடை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டியை பண்ண மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிரமிப்பாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு திங்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை பார்த்து நம்ம ஏன் பிரமிச்சு போகிறோம் அப்படின்னு தோணும். மனிதாபிமானம் உள்ள எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது இதையே நம்ம பிரமிப்பாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று நம்மளை வந்து இன்னொருத்தையும் வந்து மனுஷனை நடத்தலை, அல்லது நாமளும் மற்றவங்கள மனுஷனை நடத்த மறந்துட்டோம். அதனால தான் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புதுசாக தெரியுது. நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து சம்பவம் போகிறோம். அது எந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு கேனல் மாதிரி இருக்கிற இந்த பாதையிலே போகிறாங்க. நடக்க ஆரம்பிச்சோம். 1.8 கிலோமீட்டர்ஸ். வாங்க அப்படியே நடப்போம். 1.8 கிலோமீட்டர் நடந்து போகலாம். ஆமாம், அப்படின்னா தான் அங்கே நல்லா பசிக்கும் செய்யும் சரணபவனில். ஏற்கனவே பசி காதை அடக்கி தான் செய்யுது. சரணபவன் சொன்ன உடனே ரொம்ப வர பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 2 அஞ்சீர் அத்திப்பழம் கையில் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சரணபவன் அப்படிங்கிற மாதிரி பேர் கிடைச்சா டக்குன்னு அதை உள்ளே போட்டேன். என்ன ஷாம் டயர்டாக இருக்கியா ரொம்ப? இல்லை சாப்பிட்டோன்னே ரெடியாக. வாங்க அப்படியே நடப்போம். 1.8 கிலோமீட்டர் நடந்து போகலாம். ஆமாம், அப்படின்னா தான் அங்கே நல்லா பசிக்கும் செய்யும் சரணபவனில். ஏற்கனவே பசி காதை அடக்கி தான் செய்யுது. சரணபவன் சொன்ன உடனே ரொம்ப வர பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 2 அஞ்சீர் அத்திப்பழம் கையில் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சரணபவன் அப்படிங்கிற மாதிரி பேர் கிடைச்சா டக்குன்னு அதை உள்ளே போட்டேன். என்ன ஷாம் டயர்டாக இருக்கியா ரொம்ப? இல்லை சாப்பிட்டோன்னே ரெடியாக. பயங்கர பசியாக இருந்தாலும் இந்த மாதிரியான அழகான இடங்களை பார்க்கும்போது நின்று ரசிக்காமல் போக முடியல. இன்னொன்று ஃபாரின்ல வந்து நம்ம பிரமிக்க வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான கால்வாய்கள், சாலைகள் எதுலையுமே நம்ம குப்பையை பார்க்கவே முடியாது. நாங்கள் வந்துட்டு அந்த சரணபவன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்கு சத்தியமாக என் உடம்புல தெம்பு இல்லை.
நான் வந்து ஃபுல் மீல்ஸு இங்கே உள்ள ஃபுல் மீல்ஸு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எஸ்ஜே அப்ளிகேஷனில் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ட்ராவல் டிக்கெட்ஸை எங்கள் 4 பேருக்கும் ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 hours ட்ராவல் டிக்கெட். அதாவது இப்போ கரெக்டாக மணி 5 இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ நாளைக்கு மாலை 5 மணி வரைக்கும் நம்ம அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டென்மார்க் கண்ட்ரிலையும் சரி ஸ்வீடன்லையும் சரி அந்த ட்ராவல் டிக்கெட் வந்து சாஃப்ட் காப்பியாக இருந்தாலே போதும். இப்போ நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கம்லா ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். கம்லா ஸ்டாண்ட் அப்படின்னா ஸ்வீடிஷ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு டவுன். இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஓல்டு டவுன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப பேர் வந்து பொருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துடைய ஹிஸ்ட்ரி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 800 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே உள்ள நிறைய கட்டிடங்கள் அரண்மனைகள் அது எல்லாமே 16th 17th செஞ்சுரியை சேர்ந்ததுதான். இந்த ஓல்டு டவுன் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஐலாண்டு சேர்ந்தது. ஸோ ஐலாண்டுக்குள்ளே பிளான் பண்ண சிட்டி அப்படிங்கிறதுனால தெருக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. சின்ன ஐலாண்டாக இருந்தாலும் ராஜா வந்து நல்லா அவருடைய அரண்மனை மட்டும் நல்லா பெருசாக கட்டியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு ஒரு 600 ரூம்ஸ் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். ஸ்வீடன் நாட்டை பற்றி மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கியா அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த தெருவில் இருக்கிற ஒரு புக் ஷாப் போனோம். இந்த ஷாப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருக்கு. ஸ்வீடிஷ் மொழியில புக் ஸ்டோரை வந்து பொக்காடோ அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. உள்ள கடல் மாதிரி புத்தகம் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலேயும் வந்து இருந்தது. ஸ்வீடிஷ் மொழியில தான் நிறைய புத்தகங்கள் இருந்தது. பாதிக்கு பாதி இங்கிலீஷும் இருந்தது. இப்போ பெரிய புக் ஷாப்பு, அது போக நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால தான் இங்கிலீஷ்ல எல்லாம் புத்தகங்கள் இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு சில புக் ஸ்டோர்லாம் நான் விசிட் பண்ணுவேன். ஆனால் இங்கிலீஷில் புத்தகங்களை பார்க்கவே முடியாது. இந்தியாவில் உள்ள புக் ஸ்டோரில் தான் இப்போ வந்துட்டு இந்தியன் மொழியில் உள்ள புக்ஸை வந்து பார்க்கவே முடியறதில்ல. என்னடா இது இந்த ஊரில் உள்ள புக்ஸில் வந்துட்டு பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட கேட்டால், அம்மா இதுதான் வந்து மாங்காய் புக்கு, இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா. நமக்கு எவ்வளோதான் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் புத்தகத்தையும் வாங்கிட்டு அப்புறம் வேற ஒரு 2 புக்ஸ் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து அந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த ஜெர்மன் சர்ச் வந்து இந்த ஸ்டாக்ஹோம்ல ஓல்டு டவுன்கிற ஏரியாலேயே ஹையஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 மீட்டர். ரொம்ப பழைய சர்ச் இது. 1571 ஜெர்மன் கம்யூனிட்டிக்காண்டி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்க டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி. ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னாக்க ஒரு 3-3:30 மணி மாதிரி ஃபீல் ஆகுது. சூரிய உதயம் வந்து இங்கே மார்னிங் வந்து 3:45 அப்படின்னு போட்டிருக்கு கூகுளில். சூரியன் மறைவு அதாவது சன்செட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:45. இவங்களை பொறுத்த அளவில் அந்தி அதாவது சாயங்காலம் அந்த டைமிங் வந்து என்ன தெரியுமா, நைட்டு 12 மணி. இதுவே வைகறை பொழுதும் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி, அது வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 2 to 2:30 மணி நைட்டு. இப்போ மொத்தத்தில் நைட்டு ஃபுல்லாக வெளிச்சம் இருக்கும். இரவு அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் அதிகமாக வர இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம ஒன் டே கூட நல்லா சுற்றி பார்க்கலாம். செமையாக இருக்கும், செம காஸ்ட்லியாக இருக்கும், வாங்க முடியாது. இந்த கடையில் நான் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம ஆச்சரியமாகவே இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேப்பரை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் வந்து நிறையா மொசைக் டிசைன்லாம் பண்ணி அதை வந்துட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதை ஹேங்கிங்கும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிம்பிள் ஐடியா தான், ஆனால் அதை வந்து பிரம்மாண்டமாக ஆக்கிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு கடையாக வரிசையாக பார்த்து ரசிச்சுட்டே நாங்கள் வந்துட்டு சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம். யூரோப் கண்ட்ரியை பொறுத்தளவில் சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தாலே அது வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். இந்த இடத்துல அரண்மனையோ மியூசியமோ ஏதாவது ஒரு பழைய பில்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ எனக்கு நேராக நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நோபல் பிரைஸ் மியூசியம். ஸ்வீடன் நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நோபல் அமைப்பு தான். அதாவது 1875 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நோபல் அமைப்பு வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தது தான். அந்த அமைப்பை ஆரம்பிச்ச ஆல்பிரட் நோபல் அப்படிங்கிறவர் இந்த நாட்டை சேர்ந்தவர். மியூசியம்குள்ளே போயும் பார்த்தோம். இந்த மியூசியமுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கேட்டாங்க. 18 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ. அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 140 ஸ்வீடிஷ் குரோனர், ஒரு ஆளுக்கு 1097 ரூபாய். செமையா இருந்தது, ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல. ஃபுல்லாவே இப்படி எக்கச்சக்கமா கலைநய பொருட்கள் இருந்தது. இது மாதிரி கண்டிப்பா நம்ம இந்தியாவில பார்க்கவே முடியாது. பாருங்களேன், மினியேச்சர் ஆர்ட் கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஓல்டு டவுன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஐலாண்டை கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணது தான். அதனால தெருக்கள் எல்லாம் ரொம்ப வந்து குறுகலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் இந்த தெரு இப்போ சுவாதி போயிட்டு இருக்கா பார்த்தீங்களா, இந்த தெரு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறுகலான தெருவான். இதை வந்துட்டு டூரிஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த தெரு வழியாக வாக் பண்ணி போவாங்களாம். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் போகக்கூடிய அளவுக்கு இந்த தெரு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்தியாவில இருந்து போறவங்களுக்கு இந்த மாதிரியான தெருவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த ஊர்ல இந்த தெருவுல வந்து நடக்கிறவங்க மட்டும்தான் போறாங்க. இதுவே இந்தியாவா இருந்தா இதுல 2 வீலரை வச்சு ரேஸே பண்ணுவாங்க. இந்த கம்லா ஸ்டாண்ட், அதாவது ஓல்டு டவுன்ல நீங்க 3 நாள் வரைக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம். ராயல் பேலஸ் இருக்கு, சர்ச் இருக்கு, அது போக மியூசியமே பார்த்தீங்கன்னா 3 மியூசியம் இருக்குது. அது போக டென்மார்க்ல நம்ம போன மாதிரி இங்கேயும் பேனல் டூர் எல்லாம் போகலாம். இந்தியாவில இருந்து வந்த நமக்கு எந்த இடத்த பார்த்தாலும் புதுசாக தான் தெரியும். இப்போ நாங்கள் எங்களுடைய அந்த ஃபெரியில ஏறி நாங்கள் எங்களுடைய ரூம் போகிறோம். இந்த ஸ்வீடன் நாட்டை பொறுத்த வரைக்கும் படகு போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்வீடன் நாட்டை பற்றி தெரியாதவங்களுக்காக வந்து சொல்கிறேன். ஸ்வீடன் நாடு அப்படிங்கிறது வந்துட்டு தீவுகளின் ராஜ்யம். அதாவது இங்கே மொத்தம் எத்தனை தீவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு மேலே, அதாவது 3 லட்சத்துக்கு கிட்ட தீவுகள் இருக்குது. அது போக இந்த சின்ன சின்ன தீவு ஐலட் அப்படிம்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு எண்ணவே முடியல. அது போக பவளப்பாறை தீவுகளும் இங்கே வந்துட்டு நிறைய இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நாட்டினுடைய தலைநகர் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டாக்ஹோம். இந்த ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிறது 14 தீவுகளை கனெக்ட் பண்ணி பில்ட் பண்ண ஒரு கேபிட்டல். இதுவே இந்த ஓல்டு டவுன் அப்படிங்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் ஐலாண்ட்,
ஹெல்சியன்ஸ் ஐலாண்டு, அப்புறம் ரிடர் ஐலாண்ட் அப்படிங்கிற 3 தீவுகளை வந்து கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படகுல ஏறுறதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை, உங்களுடைய ட்ராவல் பாஸ்லேயே அது இன்க்ளூட் ஆயிரும். இந்த நாடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மொத்தமே தீவுகளாக இருக்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய பெரிய கப்பல்களும் படகுகளும் எக்கச்சக்கமாக தெரியுது. ஸோ இந்தியாவிலேருந்து போகிற நமக்கு வந்துட்டு இந்த சீனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஐலாண்டில் வந்து தீம் பார்க்கு. சைடில் மேலே ஏறி கீழே ஃபாஸ்ட்டாக வரும்போது நம்ம கடலுக்குள்ளே போய் விழுகிற மாதிரி தானே இருக்கும். வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 8:30 மணி. ஆனால் பார்க்குறதுக்கு 4 மணி மாதிரியே இருக்குல்ல வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதே இடத்துக்கு, அதாவது அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வின்டரில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ராவல் பண்ணணும். அப்படியே வந்து உல்ட்டாவாக இருக்கும். வெளிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்தமே ஒரு 4 to 5 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டயத்தில் தான் நம்ம வந்து இந்த நார்த்தன் லைன்ஸ்லாம் பார்க்க முடியும். இதோட 3ஆம் நாள் ட்ரிப்போடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நாங்கள் போனது எல்லாமே அவ்வளவு அழகான இடங்கள், ரொம்ப ரம்யமாக இருந்தது. அதை பற்றின வீடியோஸை நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இந்த 3ஆவது நாள் நாங்கள் எவ்வளவு செலவாச்சு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.